அல்லாஹ்வுடைய திருத்தூதராக நியமிக்கப்படுவதிலிருந்து 63வது வயது வரை மரணிக்கின்ற வரை உள்ள 23 ஆண்டு கால வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இறை தூதராக 40வது வயதில் தான் இறைவனால் நியமிக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஹதீஸ்கள்ல, சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிற செய்தி பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் தான் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். அப்பதான் அவங்களுக்கு இறை செய்தி, வஹி என்ற இறை செய்தி வருகிறது. இந்த 40வது வயதில் தான் இறை தூதராக நியமிக்கப்பட்டார்கள் என்றால் அதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? அப்படி துல்லியமா கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி 40வது வருஷம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஏறத்தாழ 40 வயது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறார்கள். அதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். தேதி என்னவா இருந்தாலும் சரி, பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் தான். அது 9 இருக்கலாம், 18 இருக்கலாம், பல அறிவிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா கண்டிப்பா ரபியுல் அவ்வல்ல தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அப்ப ரபியுல் அவ்வல்ல பிறந்தவங்களுக்கு கரெக்டா 40 வயசுன்னு சொல்றதா இருந்தா 40வது வயதுல வரக்கூடிய ரபியுல் அவ்வல் அப்பதானே 40 வயசு ஆகும். ஒருவர் ஜனவரியில பிறந்தாருன்னா அவருக்கு 40 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜனவரி வந்தா 40 வயசு ஆகும். பிப்ரவரி வந்தா 40 தாண்டி போயிடும். மார்ச் வந்தா 2 மாசம் கூடி போயிடும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே நபியாக ஆனார்கள் என்றால் ரபியுல் அவ்வல்ல நபி ஆனார்கள் நீங்க புரிஞ்சுக்க கூடாது. 40 வயசுல நபி ஆனார்கள் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அது எப்படி புரிஞ்சுக்க கூடாது? பிறந்தது ரபியுல் அவ்வல், ஒவ்வொரு ரபியுல் அவ்வலா கூட்டிட்டு வரணும். 40வது வருஷத்தினுடைய ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வல் மாசத்துல அவங்க நபி ஆயிட்டாங்க என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் அருள துவங்கியது இந்த ரமலான் மாதத்தில் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்பதான் நபி ஆகுறாங்கன்னு அர்த்தம். அதான் ரமலான் மாதம் இந்த சிறப்புக்குரிய மாதம் நம்ம சொல்றோமே, இந்த சிறப்புக்குரிய மாதம் என்ற அந்தஸ்து கிடைத்ததுக்கு என்ன காரணம்? இந்த மாதத்தில் தான் முதல்ல வஹீன்னு ஒன்று இறங்குது. இந்த மாதத்தில் தான் இறைவனுடைய செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதத்தில் தான் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆகுறாங்க. அப்ப ரமலானில் தான் இந்த வஹி இறங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் அல்லாஹ் சொல்லி காட்டினான். குர்ஆன் மொத்தமா இறக்கப்படல, கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கு. அதுல ரமலான் மாசத்திலையும் லைலத்துல் கத்ர்ல சிந்தன 10ல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்திருக்குன்னா ரபியுல் அவ்வல்ல இருந்து ரபியுல் அவ்வல் 40, அப்புறம் ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமலான் 6 மாதம். 40 வயசுன்னு சொல்றாங்க. 40 வயசுங்கிறத இந்த அறையை யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்க வயசு என்னன்னு கேட்டா வயசுல மாத்திரம் ரவுண்ட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். உங்க வயசு என்ன 40, 43.4 வயசு யாராவது சொல்லியிருக்கலாம். 43 வயசு ஒரு 3 மாசம் ஆயிட்டா கூட 43 சொல்லுவோம் இல்லையா? அது வர்ற வரைக்கும் 11 மாசம் வர்ற வரைக்கும் அந்த வயசை கூட்ட மாட்டோம். நம்ம 43 சொல்லிட்டு இருக்கோங்க. 11 மாசம் வர்ற வரைக்கும் கூட 43 சொல்லுவோம். எப்ப 44 அதே மாசம் வந்தாக்க 44 சொல்லுவோம். இந்த வயதுகளை சொல்லும் பொழுது ரவுண்டா தான் சொல்ற வழக்கம் இருக்குது. எல்லாத்தையுமே குசுர சொல்ல மாட்டோம். எல்லா மொழி பேசக்கூடியவர்களையும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ரவுண்டா தான் சொல்லுவாங்களே தவிர இருக்க மாட்டாங்க, குசுர சொல்ல மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல நபி ஆனாங்கன்னா 40 முடிஞ்சு அந்த 40 சொச்சம் நடக்குதுல 40 அந்த அறையில 40 தான் சேரும். 40 அறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகுறாங்க ரமலான் மாசம். இது நீங்க என்ன ரபியுல் அவ்வல்ல நபி ஆனாலும் யாரும் வணங்கிட கூடாது. 40 வயசுல நபி ஆனார்கள் என்றால் ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. ரபியுல் அவ்வல்ல பிறந்தவர்களுக்கு ரபியுல் அவ்வல்ல தான் வயசு வரும், 40 வயசு வரும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது.
அப்ப ரமலான் மாசத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகுறாங்க. இதுல இருந்து ஒரு பாடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபியான உடனே 40க்கு ஒரு மகிமை இருக்குது, எல்லாமே 40 அப்படின்னு சொல்லிட்டு 40 சொல்லுவாங்க. அப்படி ஒரு புனிதம் கொடுக்க கூடாதுங்கிறத கூட அல்ல ஆர்வம் தெரிவிக்கலாம். 40 வயசு ரவுண்ட் ஆனவனே ரபியுல் வந்துருச்சு, பக்குவம் அணைஞ்சிட்டாங்க, நபியாக்கள் அல்ல. 40 வயசுலாம் முடிஞ்சு அப்புறம் ஒரு 6 மாசம் ஆகும்போது அவங்க நபியாகிறாங்க. இவங்க இதை வச்சுக்கிட்டு அந்த கரெக்டான கணக்கு தெரியாம என்ன செய்யுது, 40 நாள் இல்ல, 40 நாள் ஒரு மண்டலம், 40 நாளைக்கு ஒரு 40 நாள் என்பது ஒரு பக்குவத்துக்கு உறுதிக்கூடியது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 40 வயசுல நபியாக்கிருக்கான், அவ்வளவுதான். 40 வயசுல ஆக்கணுங்கிற அல்லாவுக்கு ஒன்றும் கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. குழந்தையில நபி ஆகியிருக்கான் அல்ல. சில பேரை குழந்தையா இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது காலை இன்னி அப்துல்லா குர்ஆன்ல இருக்கு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், வஜாலனி நபியா, இதை நபியாக ஆக்கி இருக்கிறான்னு குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. குழந்தையா இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நபியாக்குறது என்னமோ 40 வயசு கம்பல்சரியான வயசு அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் தேவைக்கு தகுந்த மாதிரி 25 வயசுல இந்தில நபி ஆக்குவான், சிலர் 30 ஆக்குவான், சிலரை குழந்தைகளையும் ஆக்குவான், சிலர் 40 ஆக்குவான், சிலர் 50 ஆக்கியிருப்பான். நம்ம கிடைக்காம இருக்கலாம். அப்ப 40 வயசு நபி ஆக்குறதுக்குள்ள ஒரு பொதுவான வயசுல யாரும் புரிஞ்சுக்கிற கூடாது. 40 வயசு நபியாவோட வயசு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது முடிந்து ஒரு 6 மாதம் நிறைவடையும் பொழுது ரமலான் மாதத்தில் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்படுறாங்க. எப்படி தூதரா நியமிக்கப்படுறாங்க? தூதரா நியமிக்கப்படுறா இந்த சம்பவம் எப்படி? அது எல்லா ஹதீஸ் நூல்களையும், புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஹதீஸ் நூல்கள் என்னென்னலாம் இருக்குதோ எல்லா ஹதீஸ் நூல்களையும் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. புகாரியை திறந்தவுடனே எடுத்தெடுப்புலயே 2வது ஹதீஸை தான் வரும். எடுத்த எடுப்புலயே இந்த ஹதீஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நீயத்தை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து வஹி எவ்வாறு துவங்கியது என்றுதான் முதல் பாடமே அதுல ஆரம்பமாகும். அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறைத்தூதர் ஆகுறாங்கன்னா, அவங்களுக்கு இயற்கையிலேயே சமுதாயத்தை பார்த்து வெறுப்பு ஏற்படுது. சமுதாயத்தை பார்க்கிறாங்க, கள்ள கடவுள் இருக்கிறான், ஒன்னும் பிடிச்ச கடவுள் இருக்கிறான், நிர்வாணமா வணக்கம் பண்றான், ஒரு கோமாளித்தனமான இதெல்லாம் பண்றான், இதெல்லாம் வசந்தமா தாழ்ந்தவன் சொல்லி மனுஷன் வேறுபடுத்துறான். இந்த கல்யாணத்துல ஒரு ஒழுங்கு இல்ல, கர்மாதியில ஒழுங்கு இல்ல, சுத்தம் இல்ல, இப்படி எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. இவங்களோட வாழவே முடியாது போல இருக்குது என்று அவர்களுக்கு இயற்கையாகவே வெறுப்பு ஏற்பட்டு தனிமை அவர்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக ஆனது. சஹீஹ் புகாரியில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல அப்படியே வருது. வஹி எவ்வாறு துவங்கியது அப்படிங்கிற பாடத்தில் வர்ற ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுப்பிப இலைஹில் கலால், தனிமையாக இருப்பது அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு செயலாக இருந்தது. அதாவது இந்த மக்களோட இருக்கக்கூடாது, இவங்களோட வாழ்ந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இதே தனித்து இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுது. இறைவனால் அப்படி என்ன செய்யப்படுது, உண்டாக்கப்படுது. அவங்களாவா செய்யறாங்க, அல்லாஹ் என்ன செய்யறாங்க, தனியா போயிருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கிறான். உண்டாக்கணும்னு என்ன செய்வாங்க, அந்த மக்காவுக்கு பக்கத்துல ஹிரா என்று ஒரு மலை இருக்குது, ஒரு பெரிய மலை. அந்த மலையில ஒரு குகை இருக்குது. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தனிமையா இருக்கிறதுனா, மக்கள் நடமாட்டம்லாம் இல்லாத இடத்துல போய் இருக்கிறதுனா அதான் ஒரு பொருத்தமான இடம் என்று நினைத்து வீட்டில இருந்து ஒரு சில நாட்களுக்கு தேவையானது போயிட்டு வந்துடுறது இல்லை. சில நாட்கள் தான் ஹதீஸ்ல வருது. அது ஒரு தடவை 5 நாளா இருக்கலாம், ஒரு தடவை 10 நாளா இருக்கலாம். சில நாட்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு அவங்க வாட்டு போயிடுவாங்க. மனைவிட்டு சொல்லிட்டு நான் தனியா இருக்க போறேன், நிம்மதி இல்லை, நான் தனிமையில் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹிரா மலையில உள்ள குகைக்கு 40வது வயது நிறைவடைந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போயிடுவாங்க. போய் அங்கேயே தனிமையா இருப்பாங்க. தனிமையா இருந்தா ஒண்ணு நடக்கலாம் செய்யாது, தனிமையா இருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த சாப்பாடு முடிஞ்சோன்னு மறுபடியும் வருவாங்க. ஒரு 10 நாள் சாப்பாடு. 10 நாள் சாப்பாடுலாம் இப்படி கட்ட முடியாது. நம்ம சோறுனா கட்ட முடியாது, ரொட்டினா கட்டலாம். காஞ்ச ரொட்டி, சுக்கா ரொட்டி இருக்குது, அதை கட்டிக்கிட்டு போயிட்டா அது 10 நாள் 15 நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம். சுக்கா ரொட்டி எண்ணெயில போட்டு பொரிக்கிற ரொட்டி இல்ல, வெறுமனே அந்த தந்தூர் ரொட்டி மாதிரி உள்ளது. அது எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டியை சுத்திக்கிட்டு, அதான் நம்ம நாட்டு உணவு.
எடுத்துக்கொண்டு ஒரு வாரம் 10 நாள் 5 நாள் 6 நாள் இருப்பாங்க. உணவு முடிஞ்சிச்சா திரும்ப வந்துருவாங்க. வந்து ஒரு நாள் என்ன இருப்பாங்க, இல்ல நான் மறுபடியும் போறேன், இன்னும் கொஞ்சம் ரொட்டி தயார் பண்ணிட்டாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. இப்படியே சில நாட்கள் கழியுது. எவ்வளவு நாட்கள் குறிப்பவர்கள் இது ஒரு வழக்கமாக உங்களுக்கு இருந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியே தனிமையா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மலையில உள்ள குகையில போய் இருந்திருக்காங்க. இந்த குகையில உள்ளதுல இருந்தே இந்த பேய் பிசாசுலாம் நிறைய நமக்கு அதுவும் விளங்கிக்கணும். ஆனா இறைத்துறை ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு குகையில போய் இருட்டுல யாரும் இல்லாத இடத்துல மலை விரிவாரத்துல மனிதன் குடியிருக்காத இடத்துல போய் இப்படி 10 நாள் 15 நாள் இருந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து காட்டிருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் பிராடுன்னு எடுத்தெடுப்புலயே கரெக்டான ஒரு பாடம் இருக்குங்க. இது நம்பக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பாடம். பயப்படல, ரசூலா இருந்து பயப்படலன்னா பரவாயில்ல, ரசூல் ஆகுறதுக்கு முன்னே பயப்படல. ரசூல் ஆகுறதுக்கு முன்னாடியே அதை பத்திலாம் அவங்க பயப்படல. அவங்க வாட்டு 10 நாள் 15 நாள் போய் தனியா இருந்துட்டு சாப்பாடு முடிஞ்சுன்னு வந்து மறுபடியும் போய் இப்படி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த செய்தி ஹுபீப இலையில் கலாவு என்பது சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்குது. அதுல ஆயிஷா நாயகி சொல்லும் போது அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, யதஹன்னது ஃபீஹி ஸவாத்தில் அததி, அதாவது பல எண்ணிக்கை கூறிய இரவுகள், அதாவது எண்ண முடியாத இரவுகள்லாம் உனக்கு தயிர் போட்டுருவாங்க. அதாவது 10-15 நிமிஷம் காலையில் போய் சாயந்தரம் வர்றதில்லை. அந்த ஹதீஸுடைய வாசகத்தில் என்ன வழங்குதுன்னா, எந்த அளவுக்கு உள்ளது அது சில நாட்கள் 10 நாள் 15 நாள் இப்படி பல இரவுகள் போய் அங்கே தனியாக இருந்து அவங்க வணங்குவாங்க. ஒரு அற்புதமா இறைவனை தியானிக்கிறது. கடவுள் ஒரு தற்காங்கிற எல்லாரும் தெரிஞ்சுதானே அந்த சமுதாயத்துக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு எதிர்த்த சமுதாயத்துக்கு கடவுளை பற்றி தெரியும். நினைவு வச்சுக்கிட்டு இருந்தாங்க தவிர அல்லாஹ் இல்லைன்னு யாரும் தெரிவித்து இருக்கல. இந்த கடவுளை இந்த மாதிரி இருக்குது, இது நான் எது ஏற்றுக்கிறது, இப்படி நடக்கிறாங்களே, எது உண்மையானதா இருக்கும், இப்படி ஒரு தியானத்திலையும் சிந்தனைகளையும் ஆழ்ந்து போய் இருக்கிறது. இது 40 வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதுக்கு பிறகு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இப்படியே தவம் இருந்து, தவம்னு சொல்லலாம், இதை தியானம்னு சொல்லலாம், வணக்கம்னு சொல்லலாம், என்ன மாதிரி செஞ்சாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்ப என்ன மாதிரி செய்யணும்னு சட்டம் வேற வந்துருச்சு. அது தொழுகை ஒண்ணு வராத காலத்துல அவங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிலாம் கடவுளை வணங்கியிருப்பாங்க. இப்படித்தான் தொழுகணும், இப்படித்தான் நோன்பு வைக்கணும்னு சட்டம் வராத காலத்துல, நபி ஆகாத காலத்துல எப்படி வணங்கினா நல்லதுன்னு மனசுல படிச்சு அப்படிலாம் செஞ்சிருப்பாங்க. அதனால நமக்கு சட்டம் கிடையாது. நமக்கு இப்படிதான் வணங்கணும்னு வேற ஒரு வழிமுறை நமக்கு வந்துருச்சு. அதனால நமக்கு அதை அலச வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வணங்கிட்டு இருக்கிற நேரத்துல அப்ப கடவுள் தேர்ந்த இறைவனுடைய தொடர்பு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி ஏற்படுதுன்னா, உடனே வகி வந்துடல. அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வகி எப்படி இருந்தது என்றால், ஆரம்ப கட்டத்தில் ஒரு நல்ல கனவுகள், பலிக்கின்ற கனவுகள், உண்மையான கனவுகள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல வகி என்ற அடிப்படையில் வர துவங்கியது. அதையும் சொல்றாங்க. அது எந்த மாதிரியான மெய்யான கனவுன்னா, இரவிலே கண்டார்களேயானால் அதிகாலை வைகரை பொழுதை போல பளிச்சென்று உடனே அது நாளைக்கு நடந்துடும். இன்னைக்கு ஒரு கனவை பார்ப்பாங்க, கனவுல பார்த்த மாதிரி காலையில் நடந்துடும். அப்ப இந்த கனவுல இருந்து சைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாம நடக்கக்கூடிய உண்மையான செய்திகளை கனவு வழியாக போட்டு முதல்ல அவங்களை எல்லாம் பக்குவப்படுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்துறான்னா, உடனே வகியை கொடுக்கல. தவம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது தூங்கிடுவாங்க, முடிச்சுட்டு இருக்க முடியாதுல மனசு தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே வருது, அவ்வளமா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹயி அர்-ரு'ய ஸாலிஹா ஃபின்-நௌம், உறக்கத்திலே காணக்கூடிய நல்ல கனவுகள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதலாவது வஹி, முதல் செய்தி, இறை செய்தி. இப்படித்தான் வந்துச்சு. அது செய்யலாம், இது செய்யலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் கூடாம கனவுல தான் வரும். வந்துச்சுன்னு சொன்னா அது சொல்றாங்க, லா யரா ருயன் இல்லா ஜாத்து மிஸ்ல ஃபலகி சுப்ஹ், எந்த கனவை அவர்கள் கண்டாலும் அதிகாலை வைகரை வெளிச்சத்தை போல, காலை வெளிச்சத்தை போல நிறைவேறும். இப்படியான கனவுகள் கொஞ்ச நாள் இருக்கும். உடனே 40 நாள் சட்டுப்புட்டு எல்லாம் எதுவுமே செய்யல. அல்லாஹ் அப்படி செய்யவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல்ல அஜலத்து மின ஷைத்தான், அவசரப்படுவது ஷைத்தான் வேலை, வத்த அன்னி மினர் ரஹ்மான், நிதானம் காட்டுவது ரஹ்மானுடைய வேலை, ரஹ்மானுடைய வேலைன்றாங்க. அதனால சட்டுப்புட்டுலாம்னு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை கொடுக்கிறதுக்கு முன்னாடி
தனிமையா இருக்கணுங்கிற மாதிரி ஒண்ணு, தனியா இருந்து கடவுளை பத்தி என்னதான் சரிங்கிற ஒரு சிந்தனையை அது உண்டாக்கிறது. அப்புறம் கனவுகள் இப்படி எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்படி வர ஆரம்பித்து இருக்கும் பொழுதுதான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. ஒரு நாள் இந்த ஹிரா குகையில, ஹிரானா குகை, ஹிரானா ஹிரா குகை, ஹிரா மலையில உள்ள குகையில இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வானவர் வருகிறார். அந்த ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கேட்டு ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஹதீஸ். அப்ப அந்த வானவர் ஒருத்தர் வர்றார், மலக்கு வருகிறார். மலக்கு வந்து என்ன செய்யறாரு, படிப்பீராக இருக்கிறார், ஓது பத்து. இப்படி கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு திடீர்னு ஒரு மலக்கு வர்றாரு, வந்தா ஓதுங்கிறார். ஓதுன்னா என்னத்தை ஓத, ஓதுன்னு திடீர்னு சொன்னா என்னன்னு ஓத முடியும்? இருக்கிறாருன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அனபி காரியின், நான் எதையும் ஓதுறவன் இல்லை, எதையும் படிச்சவன் இல்லை. எதையாவது ஓதி படிச்சு இருந்தா தான் அதை ஓதியோ படிச்சோ காட்ட முடியும். திடீர்னு படினா என்னத்தை படிக்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவங்கள்ட்ட வந்துகிட்டு ஓதி படிக்கணும்னு சொன்னா ஒன்னையும் படிக்கவும் தெரியாது, ஓதவும் தெரியாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, மா அனபி காரியின், எனக்கு ஓத தெரியாது, ஓதலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அந்த வந்த வானவர் இருக்காருல, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயால சொல்றது, வேற ஒரு ஆள் சொன்னது இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னது. ஃபஅஹதனி, அதுதான் என்னைன்னு சொல்றாங்க, என்னை அவர் பிடித்தார். இந்த வானவர் வந்து ஓத தெரியாது உடனே என்னை பிடித்தார். ஃபகத்தனி, இருக அப்படியே என்னை கட்டி பிடித்தார். என்னை பிடிச்சு இருக்க மனிதரே அப்படியே கட்டி பிடித்தார். இந்த கட்டி பிடித்தார் என்பது எந்த அளவுக்கு கட்டி பிடித்தார் என்றால், அது சொல்றாங்க, நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது மானக்கா செய்வோம், இது சந்தோஷமா, அப்படியா இல்ல, விழா எலும்பு ஒதுங்கி போற அளவுக்கு இருக்கிறார் அவர். அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி இருக்கணும். அவர் சொல்றாரு, ஹத்தா பலகமின் ஜுகுர், ரொம்ப பெரிய சிரமத்தை நான் உணரும் அளவுக்கு, பெரும் கஷ்டத்தை உணரும் அளவுக்கு என்னை இறுக்கமாக கட்டி பிடித்து விட்டு பிறகு விட்டு விட்டார். விட்டுட்டு ஓது மறுபடியும் சொல்றாரு. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்னத்தை ஓதுறது எனக்கு ஒண்ணு தெரியாது சொல்றாங்க. இரண்டாவது தடவை இதே மாதிரியாக அந்த வானவர் வந்து கட்டிக்கிறாரு. அப்புறம் இதே மாதிரி சிரமத்தை எல்லாம் கொடுத்த பிறகு ஓதுனோடனே, இல்ல எனக்கு தெரியாது, ஒண்ணு எனக்கு தெரியாது, எனக்கு என்னத்தை ஓத தெரியும், என்னத்தை போதிக்க தெரிய, என்னத்தை படிக்க தெரியும், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. இந்த 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, சரி இப்ப நானே சொல்றது சொல்லு, நானே ஓதுறேன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அப்படிங்கிற வரைக்கும் ஓதி காட்டுறார். அவரை ஓதுறார். என்ன இது பொருள் என்ன? முதல்ல வந்த வகி இதுதான். குர்ஆன்ல முதல் அல்ஹம்து இருக்கும், அப்புறம் அலிஃப் லாம் இருக்கும். இது 30வது ஜுஸுல வேற இருக்கிறது என்பது. ஆனா முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அருளப்பட்ட இதுதான் ஃபர்ஸ்ட். அது ஏன் அப்படி ஆரம்பிச்சுக்கிறது நம்ம வேற ஒரு தலைப்புல குர்ஆனுடைய விளக்குகளை சொல்லியிருக்கோம், வரலாறுல வேண்டியதில்லை. அது வேணா தனி கேட்டுக்கு, ஏன் குர்ஆன் இப்படி இறங்கி இப்படி மாறுச்சுங்கிறது தனியா அதுக்கு கேட்டுக்கிறீங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிற படிப்பீராக, ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிக்க, உமது இறைவன் பெயரால் படிப்பீராக, அல்லது ஹலக், அவன் தான் படைத்தான். என்ன? ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை அலக்கு என்ற நிலையிலிருந்து அவன் படைத்திருக்கான். இருக்கிற மேலும் படிப்பீராக, ஒரு ரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் மகத்துவமிக்கவன். அக்ரம்னா ரொம்ப மரியாதைக்குரியவன், ரப்புக்கல் அக்ரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ற மாதிரி, உம்முடைய இறைவன் பெயரால் படிப்பீராக அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. தெரியாது புரியல, உம்முடைய இறைவனுடைய ரப்புடைய பெயரால் நீ படிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்சு பேசுவாங்க. இதுலதான் முதல் நாள் வந்தவர் இதை சொல்லிவிட்டு நினைத்தாரு, அவர் வாட்டு போயிட்டாரு. போன உடனே இது அந்த ஹதீஸ்ல வருது, எப்படி வருதுன்னா, இதயம் படபடக்க அவர் வந்துட்டு போன உடனே சின்னமோ ஏற்படுது, படபடன்னு ஒரு துடிப்பு வருது, ஒரு நடுக்கம் வருது. இனிமே இங்க இருக்க முடியாது போல இருக்கு, கண்டு பயந்த மாதிரி. அது வரைக்கும் தைரியமா இருந்த ரசூலுல்லாஹி சொன்னவங்க, இவர் வந்தாரு, இறுக்கி கட்டி பிடிச்சாரு, ஓதுங்கிறாரு, தெரியாதுன்னு மரபிச்சு இருக்கிறாரு. அவங்க பயந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க. மறுபடியும் ஒரு இறுக்கி புட்டிச்சு பயத்தை உண்டாக்கி படபடப்பெல்லாம் ஏற்படுத்தின உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி தாங்க முடியாம படபடப்போடு வீட்டுக்கு திரும்புகிறார்கள்.
வீட்டுக்கு திரும்பி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஜமீலூனி அவங்க சொல்றாங்க, என்னை போர்வை போட்டு முதல்ல போத்துங்க, என்னால தாங்க முடியல, ஜமீலூனி தம்முலிங்கிறாங்க. அப்ப நடுங்கி பயந்து குளிர் ஜுரம் வந்து என்னை போத்துங்கன்னு சொல்லி வீட்டுல வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் நடந்த பிறகு அதே மாதிரி ஹதீஜா நாயகி மனைவி வந்து போத்திடுறாங்க. போத்த உடனே அப்படியே வந்து பயம்லாம் தெரிஞ்சு தூக்கம் மயக்கமாக வந்துரும்ல. அதுக்கு பிறகு சாதாரணமா முடிச்ச உடனே இந்த பயம் எல்லாம் தெளிஞ்ச உடனே ஹதீஜா நாயகிட்ட விவரம் சொல்றாங்க, என்ன நடந்துச்சுங்கிறது. வந்து சொல்லல, வந்தவுடனே செய்தியை சொல்ல முடியாத அளவுக்கு பயந்து போயிருக்கிறாங்க. அதாவது வந்து நுழையும் போத உனக்கு செய்தி தெரியுமா இப்படின்னு சொல்லுவோம். எப்ப சொல்லுவோம்? நார்மலா இருந்தா சொல்லுவோம். நடந்தது எந்த அளவுக்கு பயத்தை உண்டாக்கி இருக்குன்னா, அந்த சம்பவத்தை கூட வீட்டில் வந்து சொல்ல முடியல உங்களுக்கு. அவ்வளவுக்கு நட்டுங்கி இந்த சாவ போற நேரத்தில் ஒரு பயம் வருமே, அந்த மாதிரியான அளவுக்கு ஒரு பயம் இருந்தா தான் இதெல்லாம் மனைவிட்ட கூட சொல்லாம வந்து படுத்திருப்பாங்க. என்ன உள்ள நுழைகிறாங்க, என்னை போத்தி படுக்க வைங்க முதல்ல, அவ்வளவுதான் எனக்கு வேணும், இன்னும் போத்தி படுத்துறாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு அனுபவத்தை அதுல வந்து அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. போத்தி வச்ச உடனே தெரிஞ்ச உடனே விளக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவம் அவருக்கு வந்தாரு, வந்துகிட்டு குறையினாரு, தெரியாதுங்க மரபுடி குறையினாரு, இந்த சம்பவத்தை எல்லாம் விலைக்கு அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு வர்றாங்க, ஹசீத்தலா நஃப்ஸி, நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டேன். ஹசீத்தலா நஃப்ஸி, என்னுடைய உயிரை பற்றியே நான் அச்சம் கொண்டு விட்டேன். அவ்வளவு ஒரு கெட்ட அனுபவம், அது அவ்வளவு பயங்கரமான ஒரு அனுபவம். அவர் புட்டிச்சதை இருக்குல, நம்ம கதை முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு சைத்தான் ஏதோ ஒரு கோளாறு நமக்கு ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிட்டு என் உயிரை பற்றியே நான் அச்சம் கொண்டேங்கிறாங்க மனைவிட்ட வந்து. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விளங்கி இந்த வகையுடைய துவக்கத்துல அடர்ந்து போய் பயந்து போய் என்னமோ நடக்காத ஒன்று நடந்துட்டு வந்து அவர் போயிடுறாங்க. அப்ப ஹதீஜா நாயகி என்ன சொல்றாங்க, இல்ல உங்களை வந்து அல்லாஹ் வந்து உங்களை ஒரு காலத்திலேயும் இழிவுபடுத்தவே மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான்றதுக்கு ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப நபியாகிறதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்புகள் எப்படி இருந்துச்சுங்கிறத அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்பதானே நபி ஆயிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அப்ப அதுக்கு முந்தைய ஆயிஷா ஹதீஜா நாயகி சொல்றாங்க, இன்னக்கல தஸ்லூர் ரஹ்ம, நீங்க சொந்தக்காரங்களை எல்லாம் அப்படி அழகா அரவணைச்சுக்கிட்டு வாழ்றீங்க. ஓ தஹ்மிலுல் கல்ல, பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், அடுத்தவங்களுடைய சுமைய. தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள். ஒரு துக்குரில் லைஃப, விருந்தினர்களை அழகாக உபசரிக்கிறீர்கள். ஒரு துஐனு அலா நவாயிபில் ஹக்கி, சத்தியமான விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் வந்து துணையாக நிற்கிறீர்கள், நல்ல விஷயங்களுக்காக வேண்டி. இவ்வளவு செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு பேர் வராதுங்க. மனைவி வந்து கணவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. இந்த ஆறுதல் வந்து நம்ம என்ன விளைக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை ஆன பிறகுதான் சில பண்பாடு வந்து சிந்து இல்ல. நபியை ஆக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ட்ரெயின் அப்படி தயார்படுத்தி கொண்டு வரலாம். யார நபியா தேர்ந்தெடுக்கணுமோ அவர்கிட்ட அதுக்கு முன்னாடியே நல்ல பண்பாடுகள் இருக்கணும். பல நல்ல பழக்க வழக்கங்களை அல்லாஹ் காட்டுவான். அதுக்குதான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களை பற்றி நபின்னு சொல்லும் பொழுது, லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன், உங்களோடு நான் பல காலம் வாழ்ந்திருக்கிறேனே, அவளா தாக்கிலும் அதை பற்றி சிந்தித்து பார்க்க மாட்டீர்களான்னு நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல காலம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன், வாழும்போது நான் திரும்பினா, விபச்சாரம் பண்ணனா, எவன்கிட்ட கொள்ளையடிச்சனா, இப்படி எல்லாம் ஒரு செய்யாமல் நான் நல்லவனா இருந்திருக்கேன் ஒவ்வொரு நபியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கமும் அழகான சொந்தக்காரங்களை அரவணைக்கணும். வகி வர முந்தியே அரவணைக்கிறது, சிரமங்களை அடுத்த சிரமங்களை தான் தலைவருக்கு போட்டுக்கிறது, பிறருக்காக உழைக்கிறதுங்க. இல்ல சாப்பாடு கொடுக்க இல்லைங்கன்னா அவனுக்கு நீங்க உழைச்சி நீங்க கொடுக்குறீங்க. தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவனுக்கு நீங்க உழைக்கிறீங்க. அது மனைவி வாயில இந்த மாதிரி உழைக்கிறது இருக்க சுப்ஹானல்லாஹ், அது யாருக்கும் கிடைக்காது. மற்றவங்க வெளியில சொல்லிடலாம், நம்மளை பத்தி கரெக்டா மனைவிக்கு தானே தெரியும். ஒவ்வொருத்தரை பத்தி வெளியில வள்ளல் மாதிரி பேசினா கூட உள்ளுக்குள்ள எப்படிப்பட்ட கஞ்சங்கிறது அவருக்கு தான் தெரியும். பெரிய வெளியில பெரிய அவளியா மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள எப்படி ஆளுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்ப மனைவி வாயால என்ன செய்யறாங்க, அழகா புகழ்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு கேடுமே வராது, இருந்தாலும் சொல்லிட்டு என்ன செய்யலாம் விடாம, அங்க ஒருத்தர் இருந்தார் வரக்கான்னு சொல்லி, வரக்கான்னு ஹதீஜா நாயகி சொந்தக்காரர். இவர் வந்து என்னன்னா சிலை வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி அறிந்து, ஈசா நபியை பற்றி கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி அறிந்து கிறிஸ்துவ மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டாடுவார். இந்த குடும்பத்தில் அரபு நாட்டில் பெரும்பாலும் யார் அப்படி இருக்கிறதில்ல, மக்காவில் மதீனாவில் தான் இருந்தாங்க.
மக்கா பொறுத்த வரைக்கும் சிலை வணக்கத்தில் உள்ளவங்க தான். அதுல இந்த வரக்காகிறவர் மட்டும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹதீஜா நாயகியுடைய சின்னத்தா மகன். இந்த வரக்கா என்பவர் ஹதீஜா நாயகி சிறிய தகப்பனாருடைய மகன் அல்ல பெரிய தகப்பனார் மகன். அம்முங்கிற வார்த்தை வருது. அம்முண்ட அரபியில சிறிய தகப்பனாருக்கும் சொல்லுவாங்க, பெரிய தகப்பனாருக்கும் சொல்லுவாங்க. பெரிய தகப்பனாரோ சிறிய தகப்பனாரோ அவருடைய மகன் தான் வரக்காகிறவர். இவர் ஹதீஜா நாயகியுடைய குடும்பமா இருந்தாலும் இவர் மதத்தால் கிறிஸ்டினா இருந்தார். இவங்க மதத்துல இல்ல. ஹதீஜா நாயகி மற்ற அரபியர்கள்லாம் என்ன மதத்தில் இருந்தாங்களோ அந்த மதத்தில் இல்லாம கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி இருந்தார். தழுவி இருந்தாலும் 10-11 தழுவினவர் இல்ல. எந்த அளவுக்கு இவர் எப்படி தழுவினார்னு கேட்டா, அந்த அபுராணி பாஷை இருக்குல்ல, அபுராணி பாஷையில தான் அந்த வேதங்கள் அருளப்பட்டுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஞ்சி அந்த அபுராணி மொழியிலேயே வேதத்தை அறிந்தவராக இருந்தார். அதுலயும் நல்லா கரைச்சு குடிச்சு, மூலத்திலேயே கரைத்து குடித்து அந்த வேதத்தை பற்றி நல்ல ஞானம் உள்ளவராகவும் இருந்தார். அப்ப இறைவன் தூதர் வந்தாரு, ஓதுந்தாருன்னு சொன்னோம். ஹதீஜா நாயகி யூகிச்சிடுறாங்க. என்ன இது கடவுள் தேர்ந்து ஒரு செய்தி வர்ற மாதிரி தெரியுது, இவங்களுக்கு செய்தாலும் வரமாட்டாங்களே, இவங்க நல்ல மனிதராக இருக்கா நம்ம கணவர், ஒரு நாள் வாழ்ந்திருக்கிறோமே, அப்ப இது ஏதோ வேற ஒரு கடவுள் செய்தியாத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு அவங்க இது பண்ணி இதை பற்றி சொல்வதாக இருந்தால் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டாதான் நமக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவற்றை கூட்டு போறாங்க. வரக்காட்டு என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. வரக்கா என்ன செய்யறாரு, இந்த சம்பவத்தை எல்லாம் அவரு பெரிய வயசான ஒரு ஆளா இருக்காரு, முதியவர். அந்த நேரத்தில் அவர் பெரிய மனிதரா இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹதீஜா நாயகி சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது உங்ககிட்ட ஒருத்தர் வந்தாரு புரியல, அது பேய் பிசாசு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. உங்ககிட்ட வந்து யார் தெரியுமா, மூசாவிடத்தில் ஒருத்தர் வந்தாரு இறை செய்தி கொண்டுகிட்டு, அவர் தான் வந்திருக்கிறார். அது அந்த பாஷையில நாமூசுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜிப்ரீல் சொல்றோம் இல்லையா, ஜிப்ரீலுக்கு அவங்க பாஷையில சொல்லுவாங்க நாமூசுன்னு சொல்லுவாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சுரியானி பாஷையில அந்த பாஷையில யூஸ் பண்ணி சொல்றாரு, இந்த நாமூசுன்னு ஒருத்தர் வந்தாரு மூசாட்ட, அவர் தான் வந்திருக்கிறார். உங்ககிட்ட அவர் தான் இந்த நாமூசு தான் இறை செய்தியை கொண்டு வருவார் மூசாவுக்கு. அதே ஆள் தான் அவங்க இடத்துல வந்திருக்கிறாரு. நீ சொல்லக்கூடிய இந்த அறிகுறி வச்சு பார்க்கும் பொழுது இது அப்படித்தான் தெரியுதுன்னு சொல்லி அவர் அதை சர்டிபிகேட் பண்றாரு. பண்ணிட்டு என்ன செய்யறாரு, அதாவது நீ இறை தூதர் தான், நீ உன்னை அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வெளியேற்றுவாங்க, உன்னுடைய ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உன்னைய ஊரை விட்டு விரட்டுவாங்க. அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்கக்கூடாதா, இருந்தால் உனக்கு பக்கபலமா இருப்பேனே, உனக்கு உறுதுணையா நிற்பேனே, அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்கக்கூடாதாங்க. ஏன்னா இவர் நாளைக்கு கழிச்சோ சாகுற கண்டிஷன்ல இருக்காரு, இவர் கல்லாத வயசு கிழவனா இருக்காரு. வெளியேற்றுறது கொஞ்சம் நாளாவும் அவருக்கு தெரியும். இந்த ஆளு சொன்ன விஷயத்தை வெளியே சொன்னா பயங்கரமான இதா ஏற்படும். அப்ப கூட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜிய என்னையே வெளியேற்றுவாங்களா, என்னுடைய சமுதாயம் என்னையே கூட விட்டு விரட்டுவாங்களா, இந்த ஆச்சரியமா கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி கேட்கிறாங்க, அந்த அளவுக்கு பிரியமா இருக்காங்க மக்கள் இவங்க மேல. வெளியேற்றுற மாதிரி ஒரு கெட்ட செயலோ ஒரு அதிருப்தியை அவங்க சம்பாதிக்கல. அதனால அவங்க என்ன கேட்கிறாங்க ஆச்சரியப்பட்டு, அவ முஹ்ரிஜிய என்னையே என் ஊர் மக்கள் வெளியேற்ற போறாங்களா கேட்கிறாங்க. உன்னைய மட்டும் இல்லப்பா, நீ கொண்டு வந்திருக்கிற செய்தியை யாரு கொண்டு வந்திருந்தாலும் அவர் வெளியேற்றப்படுவாங்க. இவர் பெரிய ஜோசியத்தில் கண்டுபிடிக்கவே இல்லை, அது விளங்கிருங்க. வெளியேற்றுவாங்கள் என்பதை ஜோசியத்தில் கண்டுபிடிக்கல. கல்லை மண்ணை வணங்குறவன் போயிட்டு வணங்காதன்னு சொன்னா வெளியேற்றம் செய்வாங்க. நீ கொண்டு வந்த செய்தி யாரு கொண்டு வந்தாலும் அவருக்கு கிடைச்சிருக்கிற பரிசு வெளியேற்றுவதுதான். வேற ஒன்னும் மறைவான செய்தி அவருக்கு எப்படி தெரியும் நினைக்க கூடாது. அவர் ஜோசியத்தில் கரகண்டிருப்பாரு நினைக்க கூடாது. அவர் கேட்கும்போது அவரை ரிப்ளை கொடுத்துருவாரு, ஒன்னையும் வெளியேற்றுறதா, இது யாரு கொண்டு வந்தாலும் வெளியேற்றுவாங்க. நீ கொண்டு வந்த இந்த மெசேஜ் இருக்கிற ஒரே இறைவனை வணங்குவீராக, அவன் பெயரால் ஓடுவீராக, அவன் தான் படைத்தான் அப்படின்ற அந்த ஏகத்துவ மெசேஜ் இருக்குதாரு, அதை யாரு கொண்டு வந்தாலும் பல தெய்வ வணக்காரர்களால் வெளியேற்றப்படுவாங்க. இதுல ஒன்னும் ஆச்சரியம் கிடையாதுன்னு சொல்லி அந்த வரக்கா சொல்றாரு. அவர் சொன்னபடியே அவர் போயிட்டாரு, மூத்தாயிட்டாரு, இருக்கல. உன்னை வெளியேற்றும் நேரத்தில் நான் இருக்கக்கூடாதான்னு கேட்டார்ல, அவ்வளவு காலத்தில் அவர் இருக்கல. சிறிது நாட்கள்ல அவர் நினைஞ்சிட்டார். இந்த மெசேஜ் சொன்ன உடனே அவர் இறந்து போயிட்டார் என்று சொல்லி இந்த சம்பவத்தை பற்றி இருக்குது. இதுக்கு பிறகு எந்த ஒரு வகையும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து மறுபடியும் நின்று போச்சு. அவ்வளவுதான். வகையும் வந்துகிட்டே இருக்கல. எந்த அளவுக்குன்னா இவ்வளவு சினிமாபிக்கிறது கலக்கும் இருக்கலங்க.
இவ்வளவுதான். இதுக்கு பிறகு அல்லாஹ் வந்து நல்ல டைம் கொடுக்கலாம். கனவுலையே அவங்களை ட்ரைனிங் பண்ண மாதிரி இந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ அவ்வளவு நாளைக்கு ஒண்ணுமில்லாம் ஆக்கிப்பான் அல்லாஹ். என்ன மட்டும் அவங்களுக்கு இருக்குது, பிரச்சாரம் பண்ண வேண்டிய கடமை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. நீ ஓதுங்கிறதா இப்ப உள்ள கட்டளை. இந்த பயத்துல ரசூலுல்லாஹ் வந்த கட்டளை என்ன? நீ ஓது, நீ படி, இருக்கிறாய், நீ படி. இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச இறைவனுடைய பெயரால் நீ ஓது. அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான், அவன் தான் நம்ம சங்கைக்குரியவன் அப்படின்னு அல்லாஹ் ஒருவனுடைய வல்லமையை சொல்லக்கூடிய வசனங்களை சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து நீ ஓதிக்கிட்டே இருந்து போயிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வந்து வக்கியே வரல, நல்ல ஒரு இடைவெளி விட்டுருச்சு. ரொம்ப நாளா என்ன செய்யல, எந்த ஒரு செய்தியும் வரல, இவங்களுக்கு எந்த ஒரு கட்டளையும் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரச்சாரம் பண்ணணும்ல, பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்டளை இப்ப வரவே இல்லை. தன்னளவுக்கு சரி பண்ணிக்கிறத மட்டும் தான் வந்திருக்கு. இது சஹீஹுல் புகாரியில வந்திருக்கக்கூடிய செய்தியுடைய சுருக்கம். இது இந்த சுருக்கத்தை அப்படி செய்தியா மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடக்கூடாது. இதுல உள்ள பாடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், வெறுமனே செய்தியை தெரிஞ்சுட்டு போக கூடாதுல. இதுல உள்ள சில பாடங்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். நம்ம சகோதர சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன விலகி இருக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறக்கும் போது நபியா பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு நபியா பொருள் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக ஆக போறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கல. தெரிஞ்சு இருந்தா எப்போ வருவார் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அடி பிடிச்சவன பயந்து நடுங்கிருக்க மாட்டாங்க. செத்து போயிருக்கணும் என்ற அளவு பயந்துருக்கிறாங்க. அப்ப இப்படி நாம் ஒரு இறை தூதர் ஆகும், இறைவன் நம்மளை தூதரா தேர்ந்தெடுப்பான் என்பதெல்லாம் அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னைக்கு அல்லாஹ் தேர்ந்து எடுத்த பிறகும் தெரியலையே. நீ ஓதுன்னு சொன்ன பிறகும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆயிட்டம் தெரியல. அது இக்ரான் வசனம் வந்துருச்சுலங்க, வந்தவன நபி ஆயிட்டம் தெரிஞ்சுக்க வேண்டியான. இது வந்த பிறகும் கூட எனக்கு என்னமோ ஏற்பட்டுச்சு, நான் பயந்துட்டேன், நான் சாவ பார்த்துட்டேன், என்னை போட்டுங்க, எனக்கு என்னமோ நடந்து போச்சு. மற்றவங்க தான் ஆறுதல் சொல்றாங்க. மனைவியுடைய சின்னத்தா மகனும் பெரியத்தா மகனும் அவங்க தான் ஆறுதல். அப்படிலாம் நீங்க நடக்கிற மாதிரி இல்ல, நல்ல அறிவு தான். இவர்கள் உறுதிப்படுத்தின பிறகுதான் நமக்கு கடவுள் தேர்ந்துதான் ஏதோ ஒரு மெசேஜ் வருது, இறைவன் தேர்ந்தான் மெசேஜ் வருது என்பதை அப்பதான் உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆதியிலேயே நபியா இருந்தாங்க. ஆதி நபி எல்லாம் பாட்டுலாம் படிப்பான். ஆதியிலே நபியா இருந்தாங்க. ஆதியில இது நபி, நபினாலே சமுதாயத்துக்கு செய்தி சொல்றதுக்கு தான் நபி. ஆதியில யாருக்கு நபியா இருந்தாங்க? இந்த 40 வயசு வரைக்கும் கூட அவங்க நபியா இல்ல. 40வது வயசுல 40 தாண்டின பிறகு 6 மாசத்துக்கு பிறகு அல்லாஹ்ட்ட ஒரு செய்தி வருது, நீ ஓதுண்டு. இவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். அதனால இன்னும் நீங்க விளங்கிட கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் முன்னாடியே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது சொன்ன பிறகும் தெரியாது. அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். உன்னைய வந்து இந்த நபி ஆக்கிறதுக்கு முன்னாடி மா குன்த தத்ரி முஹம்மதே நீர் அறிந்திருக்கவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்னத்தை அறிந்திருக்கவில்லையா? மல் கிதாப், வேதம் என்றால் என்னவென்று உமக்கு தெரியாது. வல் ஈமான், ஈமான் என்றால் என்னவென்று உமக்கு தெரியாது. இந்த உன்னை தூதர் ஆக்குறன அதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் உமக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது, ஒன்றும் தெரியாமல் இருந்தீர்கள் நல்லா சொல்றான். மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான், ஈமான் என்றால் என்ன உனக்கு தெரியாது, வேதம் என்ன அதுவும் தெரியாது. இன்னொரு இடத்துல இப்படியே அல்லாஹ் சொல்றான், நீ வழி தவறியவராக இருக்கவில்லையா, சஹதா அவன் நேர்வழி காட்டவில்லையான்னு சொல்றான். அலம் இதுக்கு எத்தீமன், உன்னை அனாதையாக அவன் கண்டு அவன் அரவணைத்துக் கொள்ளவில்லையா, வஜலுக்க லால்லன் உன்னை வழி தவறியவராக கண்டு ஃபஹதா நேர்வழி காட்டவில்லையா. தவறான வழியில் இந்த ஏகத்துவம் இல்லாடி தவறான வழி தானே, எல்லாம் நான் தான் உனக்கு வந்திருக்கிறேன், அதுக்கு முந்தைய நீங்க வந்து சரியான வழியில் இருக்கிற, நான் வந்துதான் உனக்கு வந்திருக்கிறேன், நேர்வழியை காட்டியிருக்கிறேன், நான் இறை தூதரா தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்வதில் இருந்தும் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன வழங்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆனார்களே, அப்படி ஆனதை வந்து முன்கூட்டி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நம்ம இறை தூதராத்தான் பிறந்திருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது, நம்மளை அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இல்ல, யாருக்கும் இல்ல. இந்த அறிவுரையை வச்சு ஏற்கனவே உள்ள வேதங்களை கற்றுக்கொண்டவர் வந்து இப்படி சொல்றாரு. இந்த வசனம் வந்துருச்சு. இந்த வசனம் வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பண்ணல, யாருக்கும் பேசல, யாருக்கும் பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா பிரச்சாரம் பண்றது கட்டளை இருந்துச்சா, நீ ஓதுன்னு கட்டல, நீ ஓதுங்கிறதுதான் கட்டளை.
அதனால பிரச்சாரம் பண்ணல ஒண்ணும் செய்யல. அவங்க வாட்டுக்கு எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி அல்லாஹ்வுடைய பெயரால் ஓத சொல்றாங்க, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான், கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், தனக்குள்ள அப்படி சிந்திச்சுக்கிட்டு தனக்குள்ள அப்படி ஆய்வு பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. நேரம் நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ்களை படிக்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல முதலாக இறங்கிய வசனம் யா அய்யுஹல் முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர் என்ற வசனம் தான் முதல்ல இறங்குச்சு அப்படின்னு சொல்லி ஜாபிர் பின் அப்துல்லா என்ற ஒரு சஹாபி சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம சொன்னபடி எது இறங்குச்சு? ஃபர்ஸ்ட் இறங்கினா இக்ரான்னு படிச்சுட்டோம். இதே மாதிரி ஒரு சஹாபி தான் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் இறங்கின வசனம் என்னன்னு கேட்டா யா அய்யுஹல் முத்தஸிர் அதான் இறங்கியது. இது புகாரி முஸ்லிம் பல நூல்கள் இதுவும் இடம் பெற்றிருக்கு. அப்ப புரிய சிலாவுக்கு என்ன செய்வாங்க, என்னங்க ஹதீஸ்ல பெரிய குழப்பமா இருக்குது. ஃபர்ஸ்ட் இது குர்ஆன் எப்ப இறங்குச்சுன்னு கண்டையா? முதல் இறங்கின வசனம் இக்ரான்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் வந்துட்டு யா அய்யுஹல் முத்தஸிர்ங்கிறாரு. இப்படின்னு ஓட்டு பெரிய அது உண்மை நம்பகம் இல்ல, அதனால அதிசயம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் என்ன செய்யுங்க, ஆய்வு இல்லாதவங்க, ஆய்வு செய்ய தெரியாதவங்க, விருப்பம் இல்லாதவங்க, அதற்கான வாய்ப்பு இல்லாதவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி எல்லாம் தோன்றும். ஆனா அந்த அதிசயம் இன்னும் கொஞ்சம் தேடிட்டு வந்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவாக நினைக்கிறேன் விளங்கிடும். இவரும் பொய் சொல்லல, அவரும் பொய் சொல்லல. அதாவது இக்கிறதான் ஃபர்ஸ்ட் இறங்கணும்னு சொன்னாங்களே, அவங்களும் பொய் ஒன்றும் சொல்லல. யாயுகள் முத்தத்தில் தான் ஃபர்ஸ்ட் இறங்கணும்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் பொய் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் சில தவறு பண்ணிடுறோம். என்ன நடப்பு என்ன? இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு விளக்கம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் இது மாதிரி ஹிராவுல அதே குகையில மறுபடியும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஏற்கனவே பார்த்தனே அந்த மாணவர் மறுபடி வந்தார், வந்து யா அய்யுஹல் முத்தஸிர் என்ற அந்த வசனத்தை சொன்னார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு அறிவிப்புல இருக்கு. அப்ப ஒரு இடைவெளி விட்டுருச்சு பாருங்க. இக்ரா ஓதின பிறகு ஒரு நீண்ட இடைவெளி 3 வருஷம் என்றெல்லாம் சில அறிவிப்புகள் இருக்குது. நல்ல ஒரு இடைவெளி கொடுத்த பிறகு, இடைவெளிக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இறங்கினது யா அய்யுஹல் முத்தஸிர். அதாவது இக்ரான்னு சொல்லி இறங்கி நின்றுச்சோட அதுக்கப்புறம் பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் 2-3 அறிவிப்பு, அந்த எந்த தொடர்பும் இல்லை. தொடர்பு இல்லாம போன பிறகு திடீர்னு ஃபர்ஸ்ட்ல இரண்டாவது வந்தது இந்த யா அய்யுஹல் முத்தஸிர். இந்த தொடர்பு அருந்த பிறகு ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுல, அதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட்ங்கிறாரு. தொடர்புல அருந்த பிறகு நின்று சீந்து சொன்ன பிறகு மறுபடி ஃபர்ஸ்ட்ல வரும்போது செய்யும் ஃபர்ஸ்ட் அப்பதான் முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட்ங்கிறது இருக்குது. ஒவ்வொரு இடைவெளி விட்டுட்டோம்னா அடுத்த எழுவது அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோம். ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம். போன வருஷம் ஓட்டப்பந்தயம் ஃபர்ஸ்ட் தான் வந்திருப்பான். இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்போம். யார் ஃபர்ஸ்ட் அதை சொல்ல மாட்டோம். நம்ம இப்ப நேற்று பந்தயத்துல யார் ஃபர்ஸ்டா வந்து அதான் சொல்லுவோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது யார் ஃபர்ஸ்டா வந்து அதான் சொல்லுவோம். போன வருஷம் ஒருத்தர் ஃபர்ஸ்டா வந்து சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் எழுத்துறாரு. இப்ப விடுபட்ட பிறகு இப்ப லேட்டஸ்டா இறங்கினதுல இதான் ஃபர்ஸ்ட்ங்கிறாரு. அந்த வஹியுடைய பத்திரத்தில் வஹி அருளப்படாமல் இடைவெளி விடப்படுத்த பிரேக், அந்த பிரேக்குக்கு பிறகு வந்த ஃபர்ஸ்ட் வசனம் இது யா அய்யுஹல் முத்தஸிர். அதனால எல்லாரும் யோகித்து எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லா அறிஞர்களும், எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும், எல்லா இமாம்களும் சேர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல அருளப்பட்டது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று துவங்கக்கூடிய அலக்கு என்ற பெயரால் குறிப்பிடப்படக்கூடிய அத்தியாயம். இதுதான் வஹியுடைய துவக்கம். இது கண்டினியூவா என்னென்னலாம் வந்துச்சு புரியுறதுக்கு முன்னாடி வஹிங்கிறது நம்ம முதல்ல விளக்கிக்கணும். வஹி வந்துச்சுன்னா எப்படி வஹி வந்துச்சு விளங்குமா இல்லையா? வஹின்னா எப்படி? நான் பேசுறேன், உங்களுக்கு தான் விளங்குது. நான் பேசுறேன் எல்லாத்துக்கும் விளங்குதுல. நான் பேசுற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குது. எல்லாருக்கும் விளங்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வர்றாங்க இல்லையா? அந்த வஹியை சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய சபையில சொன்னாலும் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் விளங்குது. அப்ப எல்லாருக்கும் விளங்கல. அப்ப இந்த வஹிங்கிறது என்ன? அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், ஹதீஸ்கள் துணையோட விளங்கிக்கணும். வஹின்னு சொன்னா நம்ம பேசுற மாதிரி நம்முடைய பாஷையிலேயே ஜிப்ரீல் பேசி அப்படியே வஹியை கொண்டு வந்தாருன்னு யாரும் விளங்கிக்கவே கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சபைகளில் எல்லாம் வஹி கொண்டு வந்திருக்கிறாங்க. வஹி வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் முடிந்த பிறகு இதுதான் எனக்கு வந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நமக்கு விளங்குமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர செய்தி நம்ம காதுல கேட்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர செய்தி இருக்குது,
அது ஜிப்ரீல் வந்து வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி எல்லாம் ஒரு நாள் இருந்ததில்லை. ஏன்னா வகி தனியா இருக்கும்போது வந்திருக்குது, மனைவியோட இருக்கும்போது வந்திருக்குது, சபையில் இருக்கும்போது வந்திருக்குது, பிரயாணத்தில் வகி வந்திருக்குது. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வகி வந்திருக்குது. இந்த வகி எல்லாம் அவர்களுக்குத்தான் கேட்டதை தவிர எந்த ஒரு வகியும் சபையிலிருந்து வேற யாரும் கேட்டதில்லை. அப்படின்னா எப்படி இந்த வகி வரும்? இது ஒரு சந்தேகம் வருதுல. அப்ப எப்படி வரும்னு கேட்டா அதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம்ங்கிறவர் என்ன கேட்கிறாருன்னா, யா ரசூலல்லாஹ் கைஃப யஅதீகல் வஹி, இந்த இறை செய்திங்கிறீங்களே உங்களுக்கு எப்படி அது வருது? இறை செய்தி வருதுங்கிறீங்கல்ல, அல்லாஹ் இருந்து உங்களுக்கு செய்தி வருதுங்கிறீங்க, அது எப்படி வருது கேட்கிறாங்க. கேட்ட உடனே அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அஹ்யானன் யஅதீனி மிஸ்ல சல்சலத்தில் ஜரசி, சில நேரங்களில் எனக்கு எப்படி அந்த வஹி வரும் என்றால் மணி ஓசையை போல வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது மணி அடிக்கிற ஓசை தான். மணி அடிக்கிற ஓசையில தான் உங்களுக்கு விளங்குமா? மணி ஓசையை தான் உங்களுக்கு விளங்கும், ஒண்ணுமே விளங்காது. மணி ஓசையை போன்று எனக்கு சில நேரங்களில் வஹி வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப மணி ஓசையை போல வரும்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கதான் நீங்க விளங்கிக்கணும். இறைவன் ஒருவரை தூதராக தேர்வு செய்யறான்னு சொன்னா அந்த தூதர் அந்த செய்தியை வந்து ரிசீவ் பண்ணணும்ல, அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அவருக்குள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த செய்தியை வாங்கக்கூடிய ரிசீவர் இருக்குல்லங்க, இப்ப அதை நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையில உங்களுக்கு புரிகிறதா இருந்தா, இப்ப இலங்கை வானொலியில இருந்து ஒரு நியூஸை வந்து ஒளிபரப்புறான். அந்த நியூஸ ஒரு பாட்டை என்னமோ ஒளிபரப்புறான். அந்த பாட்டு இங்கெல்லாம் நிக்கிறதா இல்லையா? இதெல்லாம் இருக்குது. அந்த பாட்டு வந்து இந்த காற்று தான் நிக்குது. ஆனா உங்க காது விளங்க மாட்டேங்குது. எப்ப விளங்கு? அதை கிரகிக்கிற ரேடியோவை கொண்டாந்து வச்சு, அது ஒரு ரேடியோவை வச்சு அந்த சேவையில கரெக்டா திருவணும்னு அதுக்கு புரிகிற பாஷையில அது வருது. அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு விளங்குற மாதிரி மாற்றி தருவாரு. இந்த ரிசீவர் இருக்கு, அந்த ரேடியோவில் ரிசீவர் என்ன பண்ணுதுன்னா காற்று அலைகள்ல வந்துகிட்டு தான் இருக்குது. சில ஆகாசவாணி வருது, சிலோன் ரேடியோவில் உள்ளது வருது, உலகத்தில் பிபிசி வரைக்கும் இந்த இடத்துல நிக்குது. இந்த இடத்துல எல்லாமே நிக்குதுங்க. இந்த இடத்துல உலகத்தில் ஒளிபரப்புற அவ்வளவு ஆடியோவும் அவ்வளவு சத்தமும் இந்த இடத்துல நிக்குது. அந்த சத்தம் நின்றாலும் யாருடைய காதுக்கு வழங்க மாட்டேங்குது. இப்ப அது விளங்குது. அது வேற ஒரு கோடு வார்த்தையில மாற்றி அனுப்புறாங்க. வேற ஒரு அமைப்புல என்ன செய்யணும், அந்த சவுண்ட மாற்றி அனுப்புறான். அதை என்ன செய்யணும்னா இது இந்த ரேடியோவுக்கு மட்டும் அது வழங்கும். ரேடியோ வச்சோம்னா அதை அப்படியே வாங்கி செய்யும். அது வந்து ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பதுன்னு சொல்லும். அப்பதான் நமக்கு வழங்கும். அதுக்குள்ள நுழைஞ்சு வந்தா தான் நமக்கு வழங்கும். இதுல வந்து மனுஷன் இப்படி செய்யும் போது படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு ஆளுக்கும் தெரியாம அதை கொண்டு போய் கொடுக்க முடியாதா? மனுஷன் தானே கண்டுபிடிச்சிருக்கிறான். மனுஷன் ஒரு செய்தியை அனுப்புறான். அந்த செய்தியை வந்து வாங்குறதுக்கு ரிசீவரையும் கண்டுபிடிக்கிறான். அந்த ரிசீவருக்குள்ள நுழைஞ்சாதான் அந்த செய்தி நமக்கு விளங்குற மாதிரி வரும். அந்த ரிசீவரில் நுழையலன்னா செய்தி நிற்கும். செய்தி இல்லைன்னு சொல்ல அதுக்காண்டி என் காதல வழங்கலைய வழங்கலாய்க்குன்னு செய்ய வாங்கக்கூடிய ரிசீவர் ஒன்று இல்ல. இறை தூதர்னா ரிசீவர் உள்ள அவ்வளவுதான். இறை தூதருக்கு என்ன பண்றான்ல அந்த ரிசீவர் வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். ரிசீவர் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உதாரணம். அதுக்கான ரிசீவர் வச்சா விளங்கிட கூடாது. அது உதாரணம் இருக்குன்னு கேட்டா புரிந்து கொள்வதற்கு. இது ஒரு ஆச்சரியப்படக்கூடாது. எப்படி ஒரு சொல்லாக மட்டும் வழங்கணும். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப வந்து அந்த முறை மாறிக்கிட்டு வருது. பழைய காலத்துல என்ன செய்வாங்க, தந்தி அடிப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல வாசகத்தை தெரிய கொடுத்தோம்னா அந்த வாசகத்தை அடிக்க மாட்டான். டக்கு 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 டக்குன்னு அடிப்பான். இந்த டக்கு டக்குங்கிறத உங்களுக்கு வழங்கு. டக்குண்டா என்ன அர்த்தம், டக்கு டக்குண்டா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். இவன் அடிக்கிற டக்குக்கு ஒரு அர்த்தம், கடக்குக்கு ஒரு அர்த்தம் வழங்குதா இல்லையா? இவன் தம்பியில் அடிக்கிறானுங்க, உங்களுக்கு என்னமா வழங்குதா? அதுக்குள்ள ஒரு பாஷை இருக்குது. இவன் இப்படி இப்படி பொறுப்பு அடிப்பான். என்னடா நம்ம தெரியாம செய்வோம், நம்ம ஒண்ணு எழுதி கொடுக்கணும், இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்கிற. நீங்க கொடுத்த செய்தியை தான் அனுப்புறான். நீங்க கொடுத்த செய்தியைத்தான் அவன் என்ன செய்யறான், அதுல அனுப்புறான். இதே மாதிரி அங்க காதல் என்ன செய்யும், எந்த ஊரை கூப்பிடுறான்னு எல்லா இடத்துலயும் அடிக்கும். எந்த ஊரை கூப்பிடுறானோ அந்த ஊருக்காரன் கரெக்டா சுதாரிச்சு என்ன செய்வான், நமக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு அந்த டக்கு அதெல்லாம் காது எழுத ஆரம்பிப்பான். அப்படிதான் பழைய காலத்துல வந்து இப்ப வந்து கம்ப்யூட்டர் போச்சு. இன்னமும் இந்த முறை இன்னும் இருக்கு சில ஊர்கள்ல. கம்ப்யூட்டர் நுழையாத ஊர்கள் இன்னும் இருக்குது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி தந்தி கொடுக்கிறோம், நாங்க பார்த்திருக்கிறோம். மணி யோசை தான் வருது. மணி யோசைக்கு இப்போ வார்த்தை இருக்குல்ல,
டக்கு டக்குக்கு அர்த்தம் இருக்குதுல. அப்ப மணி யோசையை போல வந்தா எப்படி விளங்குன்னு கேட்கக்கூடாது. அது மணி யோசை மாதிரி வரும். அந்த மணி யோசை இந்த ரிசீவருக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ரிசீவர்ல இருந்து வெளியே வரும்போது நமக்கு என்ன செய்யும், ஈக்குவலா பிசுகிறதுக்கு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறது மணி யோசை மாதிரி வரும். உள்ள நுழைஞ்சது மாத்தி என்ன செய்யும், ஈக்குவலா பிசுகிறதுக்கு பழக்கம்னு சொல்லணும். அதனால இந்த மணி யோசை மாதிரி வருங்கிறாங்க. அது எப்படி மணி யோசை மாதிரி வரும்னு கேட்கக்கூடாது. வரும். அது ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது வகி வர்ற முறை, இது ஒரு முறை. அதுல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மணி யோசை மாதிரி வருதுல, உஹுவ அஷத்துஹு அலைய, இந்த வரக்கூடிய வகியிலேயே ரொம்ப எனக்கு கஷ்டமா உள்ளது அதுதான்ங்கிறாங்க. இந்த வகியிலேயே பல விதமா வகி வரும். அதுல எனக்கு ரொம்ப கிரகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னன்னு, அப்ப கிரகித்தல் வருது பாருங்க, அதான் எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க. மணி யோசை மாதிரி வந்தா என்ன கஷ்டம், ஒரு கட்டி பிடிச்சி அணைக்கிறது கஷ்டம், ஒத்துக்கலாம். அது கஷ்டம் இல்லைங்கிறாங்க. இப்ப பிடிச்சி முழுக்கினார அது கஷ்டம் இல்லையா. இந்த வர்ற வகையில எனக்கு ரொம்ப கஷ்டமானது என்ன என்று சொன்னால், இந்த மணி யோசை மாதிரி வரும்ல வகி, அதுதான் அசத்துகு அலைய, உள்ள வகையிலே எனக்கு ரொம்ப சிரமமானதாக கஷ்டமானதாக இருக்கும். அதாவது அவர் அந்த அது விலகின பிறகு அந்த வகி வந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த கஷ்டம் எனக்கு தீருங்கிறாங்க. மணி யோசை மாதிரி வர்றது, இந்த மணிக்கு ஒரு அடிக்கு என்ன 2 அடிக்கு என்னங்கிறது கிரகிக்கக்கூடிய ஒரு ரிசீவர் எல்லாம் அங்க வச்சிருக்கிறான். அந்த கிரகிச்சு கரெக்டா சொல்வதற்கு சிரமம் எடுக்க வேண்டியிருக்கு. வேர்த்து விறுவிறுத்து போயிடும். இந்த மணி யோசை போல வரும்பொழுது வேர்த்து விறுவிறுத்து போயிடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு வகை. வஹயானன் யதமஸலியல் மலக்கு, சில நேரங்களில் வானவர் இருக்கார்ல மலக்கு, அவர் வந்து ஒரு மனித வடிவத்தில் என் முன்னாடி தோற்றமளிப்பார். சில நேரத்தில் சத்தமா வரும், சில நேரத்தில் மனித வடிவத்தில் வந்து அவர் தோற்றமளித்து கல்லிமுனி, அவர் என்னோடு பேசுவார். அவர் கூறுவதை நான் வந்து கிரகித்துக் கொள்வேன். கிரகிக்கிறாங்க, கிரகிச்சு நம்ம சொல்றாங்க. அப்ப மலக்கு வடிவத்தில் வந்து சில இது செய்யும் வந்து அது மாதிரி சொல்லப்படும். இப்படி 2 விதமாக எனக்கு வகி வரும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு மலக்கு வந்துவாரு இக்கிறது மாதிரி, இன்னொன்னு என்ன, திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த கடுமையான குளிர் உட்கார்ந்துருக்காங்க, இது மாதிரியான குளிர் நாட்கள்ல அப்படி மூச்சு அடைகிற மாதிரி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருப்பாங்க. நெத்தில வேர்வை கொட்டுமா, அந்த வேர்வையில் அப்படி குளிச்சுவாங்களாம். அப்படி குளிச்சு கொஞ்ச நேரம் என்ன நினைச்சுவாங்களா, எனக்கு இப்படி வகி வந்துச்சுன்னு அறிவிப்பாங்களாம். அது என்ன மலக்கு வரல, அது மணியோசை போல வந்திருக்குது. அந்த வகையை கிரகிக்கிற நேரத்தில் அப்படியே வேர்வை நரம்பெல்லாம் புடைச்சு போய் வேர்வை கொட்டுன்னு கொட்டி குளித்த மாதிரி ஆகிவிடுவார்கள் குளிர்காலத்தில். அப்படி எல்லாம் அவர்களுடைய வகையை பற்றி புகாரியில முஸ்லிம்ல எல்லாம் ஹதீஸ்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை 2 விதமா வருது. ஒன்னு ஜிப்ரீல் வருவார், இன்னொன்னு இப்படி இந்த மாதிரி மணி யோசை மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் வரும். அந்த சவுண்ட் என்னதான் கிரகித்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது மாதிரி உள்ளதுல வைக்கிற என்பது வானவரை வந்து செய்யறாரு, மலக்கே வந்து இந்த வகையை அறிவிக்கிறாரு. அறிவித்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடைப்பட்ட அடுத்த வகை வர்ற வரைக்கும் தன் அளவுக்குள்ளேயே அப்படியே கிரகிச்சுக்கிட்டு என்னடா தெரியலையே அப்படின்னு சொல்லி சிந்தனையிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சாரம் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் விலகின பிறகு 2வது வந்ததுதான் யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, முத்தஸிர்னா போர்வை போர்த்துகிறது, போர்வை போர்த்திக் கொண்டு இந்த 2வது வகை ஃபர்ஸ்ட் வகைன்னு ஒருத்தர் சொன்னார்ல ஜாபிர், அது போர்வை போர்த்திக் கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த முதல்ல வந்தார ஒருத்தர், அவரைத்தான் நான் மீண்டும் பார்த்தேன். அது எப்படி பார்த்தேங்கிறாங்க, அதாவது வானத்தைக்கும் பூமிக்கும் அடைத்துக் கொண்ட கோலத்தில் அவரை பார்க்க தூரத்துல முதல்ல வரும்போது இப்படி கட்டிப்பிடிக்கிறவர்கள் கிட்ட வந்தாரு, சின்ன ஆளா அவங்கள மாதிரி ஒரு மனிதர் மாதிரி. 2வது நான் பார்க்கிறேன், ஆகாயத்தையும் பூமியையும் தொட்டு இருக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விஸ்வரூபமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் அதே மாதிரி அவரை நான் பார்க்கிறேன். பார்த்த உடனே அவர் தான் சொல்றாரு, யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, கும் எழுதுகிறாக, அன்றிர் எச்சரிக்கை செய்கிறாக. இப்பதான் எச்சரிக்கை செய்யற ஆர்டர் வருது. அது வரைக்கும் அடுத்த ஆளுக்கு எச்சரிக்கை செய்யற உத்தரவு வரல. உன் அளவுக்கு ஓதிக்கிட்டு, உன் அளவுக்கு சிந்திச்சுக்கிட்டு, அவ்வளவுதான் கட்டளை. எப்ப வருது 2வது வகையில தான் அடுத்த ஆளுக்கு சொல்லு என்ற உத்தரவு வருது. கும் எழு, அன்றிர் எச்சரிக்கை செய், ரப்பக ஃபகப்பீர், உமது இறைவனை பெருமைப்படுத்து, சியாபக ஃபதஹீர், உமது ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்,
ஒரு ருஜுக பகஜூர், அசுத்தங்களை தவிர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி இறை தூதருக்கு சில அவர் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள், அடுத்தவருக்கு சொல்ல வேண்டிய கட்டளைகள் என்று சொல்லி சூரத்துல் முத்தஸிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டாவது அந்த தடவையாக இந்த சூரா இறங்குது. இந்த சூரா இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கு எச்சரிக்கை செய்வது? எச்சரிக்கை செய்யணும்னா யாருக்கு, என்னத்தை எச்சரிக்கை செய்வது? ஒன்னும் தெளிவில்லை. எச்சரிக்கை செய்ய, அப்ப எச்சரிக்கை செய்ய என்று வந்தவுடனே அதுக்கு என்ன தெளிவு, என்ன விளக்கம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு எச்சரிக்கைன்னு அடுத்த உடனே வந்துருது. வாந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், முகமதே முதல்ல உன்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அதுலயும் நெருங்கின சொந்தக்காரங்க, அவர்களுக்கு நீ எச்சரிக்கை பண்ணு. நீ மாதிரி வீடுகளா போயிட்டு நான் கடவுள் தூதராயிட்டேன்னு சொல்லாத. முதல்ல நீ சொல்ல வேண்டியது யாருக்கு? அடுத்த மக்களுக்கு பேசக்கூடாது. உன் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லு. உன்னுடைய சின்னத்தா, உன்னுடைய பெரியத்தா, உன் மக, உன் மனைவி, உனக்கு சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க, உன் குளத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ எச்சரிக்கை பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. ஃபர்ஸ்ட் கட்டளை தான் இறை தூதராக. அப்போ அவங்க யாருக்கு தான் இறை தூதர்? குடும்பத்துக்கு தான் இறை தூதர். வேற யாருக்கும் அவங்க சொல்லுமாறு கட்டளையிடப்படல. அவங்களுடைய விபவத்துடைய வட்டம் வந்து சின்ன வட்டம் தான். அதான் அவங்க யாருக்கு சொல்லணும்? இப்ப குடும்பத்தாருக்கு ஒண்ணு சொல்லணும். உடனே இந்த கட்டளை வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை எல்லாம் கூப்பிடுறாங்க. குடும்பத்தார்னு யாரை கூப்பிடுறாங்க? அபூ லஹப், அபூ ஜஹல், அப்பாஸ், ஃபாத்திமா, அவங்களுடைய மற்ற மகள்கள், இந்த மாதிரி நெருங்கிய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்றாங்க, மக்களே, உங்களுடைய குடும்பத்தாரே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. முதல் பிரச்சாரமே அவ்வளவு பக்குவமாக, அவ்வளவு நாகரிகமாக, அவ்வளவு மென்மையாக, அவ்வளவு தத்துவமாக ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, தினப்பு பிரச்சாரம் முதல் பயானுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் சாதாரண முகமதாகி இருந்து அல்லாஹ்வுடைய தூதராகி முதல் பயானை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. சொந்தக்காரங்களாம் கூட்டி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க? இதோ இந்த மலை இருக்கிறது, இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை, எதிரியுடைய படை ஒன்று நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி நம்மளை எல்லாம் தாக்குவதற்கு வந்து கொண்டு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னால் அதை நம்புவீர்களா கேட்கிறாங்க. கண்டிப்பா நம்புவோமே எல்லாரும் சொன்னாங்க. சொந்தக்காரங்க கூட சொந்தக்காரங்களே சத்தியம் கொடுக்குறாங்க, கண்டிப்பா நம்புவோம். ஏன்? உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி நாங்க பொய்ய கண்டதே இல்லை. நீங்க வருதுன்னு சொன்னா நாங்க மலையில ஏறி பார்த்துலாம் நாங்க அப்படிலாம் விசப்பரிச்சை பண்ண மாட்டோம். நீங்க சொன்னா கரெக்டா சொல்லுவீங்க. இந்த பதில் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் வந்து மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு, நான் சொன்னேன்னா இந்த மலையில ஏறி போய் நாங்கள் உறுதி செஞ்சு நம்புவோம்னு சொல்லுவீங்களா, சும்மாவே நம்புவீங்களாங்கிறாங்க. சும்மா நம்புவோம். அவ்வளவுக்கு நீங்க உண்மையாளர், அவ்வளவு பர்ஃபெக்டா உங்க வாழ்க்கை இருந்திருக்கு. இது வரைக்கும் விளையாட்டுக்கு கூட எனக்கு நீங்க போய் சொல்லவே இல்லை, சொன்னா உண்மையை தான் சொல்லுவீங்க அப்படின்னு. அப்படியானால் அதை விட ஒரு பேரபாயம் உங்களுக்கு வரம் இருக்கிறது என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன். அழகா சொல்றாங்க, இந்த எதிரிப்படையை விட ஒரு பேரபாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த அபாயம் உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை அழித்துவிடும். அது என்ன அபாயம்? ஒரே இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒரு கடவுளை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன், நான் சொல்கிறேன், நம்புவீர்களா கேட்கிறாங்க. கேட்ட உடனே முதல் எதிர்ப்பு எங்க பாருங்க. அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ லஹப் மண்ணை எடுக்கிறான், கையில மண்ணை வீசி எறிகிறான் ரசூலுல்லாஹ் மேல. தப்பன் லக்க, உனக்கு கேடு உண்டாகட்டும். அலிஹாதா ஜமாத்தனா, இதற்காகத்தான் நீங்கள் எல்லாம் வர சொன்னாயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் நம்புவோம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னாலும் நம்புவோம்னு சொன்னா, இந்த அல்லாஹ் ஒருத்தங்கிற கொள்கையை சொன்னா மாத்திரம் அது அதெல்லாம் கரெக்டா வந்துடும், இதுக்கு கிளீனா வந்துடும். சொந்த பந்தம் எல்லாமே போயிருங்க. இந்த ஏகத்துவத்தை சொன்னா மாத்திரம் அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய ரிசல்ட், ரியாக்ஷன் அப்படித்தான் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க, அல்லாஹ் ஒருத்தர் மட்டும் வணங்குங்கப்பா, உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சொன்னதை ஒருத்தருக்கு நீங்கள் விட்டுவிடுங்கள், ஆபாவுக்கு உங்கள் முன்னோர்கள் வணங்கியதெல்லாம் விட்டுவிடுங்கள், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் சொன்ன உடனேயே என்ன வருது? மன்னவாறு வீசுனா அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா? அல்லாவுக்கு பொறுக்கல. அவனை கண்டிச்சு அதுக்கான தப்பத்தியதா அபீலஹபீன், அபூலஹபுடைய கை நாசமாகட்டும் ஒரு சூரா அவனுக்காக இருந்துச்சு. தப்பத்தியதா அபீலஹப் இருக்கிற அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும் இருக்க வேண்டிய சூரா இருந்துச்சு. இதுக்குதான்
முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே மண்ணள்ளி வீசப்படுது குடும்பத்தாரிடம் இருந்தா